கிரேவி எல்லாமே வந்துட்டு நல்லா கொதித்து கரெக்டாக இருக்குது. சிக்கனுக்கும் அந்த கிரேவிக்கும் வந்து கரெக்டாக இருக்குது. ஷாப்லலாம் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாகவே இருக்கும். இதை நீங்கள் லைட்டாக வந்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு கை அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு புதினாவும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எந்தளவு ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கனும் பாருங்கள் எந்தளவு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளறும் போதே நமக்கு தெரியுது. இந்த கிரேவி பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு வந்து சிக்கன் தொக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரியாணி கூட இந்த தொக்கையும் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். இது வந்து பாண்டிச்சேரி சைடு வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு. அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.